ஆசீர்வாதத்தின் தேவனாம் ஆண்டவர் இயேசுவின் பெயராலே உங்களை நாங்களும் ஆசீர்வதிக்கிறோம். கொடுப்பதை ஆயிரங்களாய், லட்சங்களாய், கோடிகளாய் திருப்பி கொடுக்கும் தேவனால் நீங்கள் எல்லோரும் அழைக்கப்பட்ட ஜனங்கள். மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இந்த 2025ஆம் ஆண்டின் ஆசீர்வாதத்தின் ஒரு ரகசியத்தை கர்த்தர் இங்கு தன் ஜனங்களுக்கென்று அவர் விசேஷமாக போதித்திருக்கிறார். மல்கியா 3:10. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்கள் எல்லாம் பண்டசாலையில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலக்கணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மற்றும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, தேவன் கொடுக்கிறவர், கொடுத்து கொண்டே இருக்கிறவர். ஆனால் கொடுக்கிற தேவன் தன்னுடைய பிள்ளைகள் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதில் ஒரு பகுதியை அவரை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற சபைகளுக்கு, சபை ஊழியத்திற்கு, சபை ஊழியங்களுக்கு, சபையில் வரும் ஏழை எளிய ஜனங்களுக்கு, சபையில் ஊழியம் செய்யும் ஊழியக்காரர்களுடைய வாழ்வுக்கு, சுவிசேஷ பணிக்கென்று ஏராளமான திட்டங்களுக்கு தேவன் தன் ஜனங்களுக்கு அளவில்லாமல் கொடுத்து அதில் ஒன்றை தேவனுடைய சமூகத்துக்கு அவர்கள் காணிக்கையாக கொண்டு வந்து கொடுக்கும்படி அவர் தன் ஜனங்களுக்கு கட்டளையிட்டார். அப்பொழுது நான் வானத்து பலக்கணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பேன். இன்றைக்கு கிறிஸ்தவ நாடுகள் எல்லாம் உலகிலே பெரிய ஆசீர்வாதத்தின் நாடுகளாக இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், அந்த தேசத்தின் விசுவாச ஜனங்கள் உலகமெங்கும் இருக்கிற ஏழை எளியவர்களுக்கு சொல்லன்னா உதவிகளை செய்து கொண்டே இருப்பார்கள். எங்கெல்லாம் அகதிகள் சிதறுகிறார்கள். இன்றைக்கு கூட இஸ்ரவேலை சுற்றிலும் ஏராளமான அரேபிய நாடுகள் இஸ்ரவேலை எதிர்க்கிறார்கள். ஆனால் அந்த அரபு நாடுகள் ஒருவரோர் தாக்கிக் கொள்கிறார்கள். சொந்த ஜனங்களே லட்சக்கணக்காக சுட்டு தள்ளுகிறார்கள். அதில் சிதறி போகிற ஜனங்களுக்கெல்லாம் கிறிஸ்தவ நாடுகளிலிருந்தான் உதவிகள் போய் சேர்கிறது. சாப்பாடு, உறவிடமெல்லாம் கிடைக்கிறது. சகலமும் உதவியும் கிடைக்கிறது. உலகில் இன்றைய வரைக்கும் கிறிஸ்தவ நாடுகள் தான் உலகமெல்லாம் இருக்கிற ஏழை எளிய நாடுகளுக்கு அவர்கள் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். சபைகளுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பார்கள். அதனுடைய விளைவுதான் ஆண்டவர் கிறிஸ்தவ நாடுகளெல்லாம் அளவில்லாமல் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு ஒவ்வொரு விசுவாசிக்கும் இந்த 2025 தேவன் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நான் உனக்கு கொடுத்த அளவில்லாத நன்மைகளில் ஒன்றை என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு. யாருக்கு? அந்த ஆலயத்தில் ஊழியம் செய்கிறவர்களுக்கு, அங்கே ஆலயத்தில் வர ஏழை எளியவர்களுக்கு, அந்த ஆலயத்தில் ஊழியம் செய்கிற ஒவ்வொருடைய குடும்பங்களுக்கும், தேவைகளுக்கும், சுவிசேஷ பணிக்கும், சுவிசேஷ பணி செய்கிறவர்களுடைய தேவைகளுக்கும் நீ கொண்டு வந்து அந்த காணிக்கையை கொடு. ஆனால் நானும் உனக்கு கடனாளி அல்ல. நீ ஒன்றை கொடுத்தாய் என்றால் உனக்கு நான் வானத்தின் கதவுகளை திறந்து ஆயிரங்களாய், லட்சங்களாய், கோடிகளாய் நான் தருவேன் என்று கர்த்தர் வாக்களித்திருக்கிறார். என்னை சோதித்து பாருங்கள். உன் கர்த்தராகிய தேவனை சோதியாமல் இருப்பாயாக என்று சொன்ன அதே தேவன்தான் அவருக்கு, அவருடைய ஆலயத்து பணிகளுக்கு நீங்கள் காணிக்கைகளை கொண்டு வந்து படைப்பதில் என்னை சோதித்து பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். எத்தனையோ ஜனங்கள் ஆடம்பரங்களுக்கு செலவழிப்பார்கள், சுகபோகங்களுக்கு, களியாட்டுகளுக்கு, சினிமாக்களுக்கெல்லாம், பெருந்தீனிகளுக்கெல்லாம் ஏராளமாக செலவழிப்பார்கள். ஆனால் ஆலயங்களில் எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கும் கூட பிசினித்தனமாய் ஒன்றும் ஆலயத்தில் காணிக்கை போடாத கூட்டம்லாம் கூட ஒன்று இருக்கிறது. ஆனால் அவர்கள் தேவனுடைய பலக்கணிகளை திறந்த ஆசீர்வாதத்தை காணவே முடியாது. அன்பானவர்களே, தாவீதை பாருங்கள். தாவீது தேவனுக்கென்று ஏராளமான காணிக்கைகளை கொடுத்து கொண்டே இருந்தார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? கர்த்தாவே, உம்முடைய கையிலிருந்து வாங்கி நான் உமக்கே கொடுக்கிறேன். 1 நாளாகும் 29ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பாருங்கள். உங்கள் கையில்தான் வாங்கின ஆண்டவரே, அதை நான் உங்களுக்கு ஒரு பகுதி திரும்பவும் தருகிறேன் என்று சொன்னார். இந்த 2025ஆம் ஆண்டில் சபைகள் வளரணும், ஊழியங்கள் பெருகணும், ஏழை எளிய மிஷினரிமார்கள் குடும்பங்களாக வளரணும், கிராமங்களுக்கு ஊழியத்தை செய்யணும், நற்செய்தி கொண்டு போனோன்னா அவர்களுக்கெல்லாம் உதவி செய்கிற தேவ ஜனங்கள் வரணும். இல்லை,
நீங்கள் கொடுத்ததெல்லாம் நீங்கள் மறைத்து வைத்துக்கொண்டு ஒளித்து வைத்துக்கொண்டு உங்களை சுற்றி இருக்கிற திருடர்கள் திருடி தின்கிறார்கள். உங்களை சுற்றி இருக்கிற கயமக்காரர்கள் அதை வஞ்சித்து ஏமாற்றி தின்கிறார்கள். நீங்களோ பொல்லாத நோய்களுக்கும் லட்ச லட்சமாக செலவழித்து தீர்க்கின்றீர்கள். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் அவரிடத்தில் வாங்கினதில் ஒன்றை கொண்டு வந்து கொடுக்க நன்றி உள்ளவர்களாய் நீங்கள் நடக்க வேண்டும் அல்லவா? கொடுங்கள், உங்களுக்கு திருப்பி கொடுக்கப்படும். நீ எந்த அளவால் அளந்து கொடுப்பையோ அதே அளவால் உனக்கு திருப்பி கொடுக்கப்படும் என்றார் தேவனாகிய கர்த்தர். சபைகள் வளரணும். நீங்கள் ஜெபிக்கணும். உங்களுக்கு தேவன் தந்த ஒன்றிலே ஒன்றை கொண்டு வந்து கொடுக்கணும். ஊழியங்கள் வளரணும். இன்றைக்கு கார்ப்பரேட் கம்பெனி போல ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஜனங்கள் அவர்களுடைய பசுப்பு பேச்சை கேட்டு என்னமெல்லாமோ செய்து விடுகிறார்கள். ஆனால் சிறிய சிறிய சபைகளை தாங்குவதில்லை, சிறிய சிறிய ஊழியங்களை தாங்குவதில்லை, கிராம ஊழியங்களை, மிஸ்டரி ஊழியங்கள் எல்லாம் தாங்குவதே கிடையாது. என் அன்பானவர்களே, இந்த 2025ஆம் ஆண்டில் பிசினித்தனத்தோடு அல்ல, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததில் ஒன்றை நீங்கள் கொண்டு வந்து ஆலய பணிகளிலே, ஆலய முன்னேற்றங்களுக்கு, ஆலய தேவைகளுக்கு கொடுப்பது, தேவன் உங்களுக்கு அதை நூறத்தனையாய், ஆயிரங்களாய், லட்சங்களாய் திருப்பி கொடுத்து மகிமைப்படுவதை காண்போம். நாம் ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதிலே நாங்கள் கவனமாக இருந்து விடுகிறோம். ஆனால் உமது நாமத்தில் ஆராதிக்கிற சபை பணிகளுக்கு ஒன்றை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் இல்லாமல் அவைகளை சுயநலங்களுக்கும், களியாட்டங்களுக்கும், அசுத்தங்களுக்கும், சினிமாவுக்கும், உலகத்துக்கும், பெருந்தீனிக்கும், மருத்துவமனைகளுக்கென்றே செலவு பண்ணுகிறார்கள். மன்னிப்பீராக. நீர் கொடுத்ததில் ஒன்றை சபை பணிக்கென்று கொண்டு வந்து கொடுக்கிறவர்களை எழுப்போம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.